வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா நோட்டு தாங்க பார்க்குறோம். இந்த 5 ரூபா நோட்டு வந்து பார்த்திங்கன்னா மான் போட்ட 5 ரூபா நோட்டுங்க. ஒரு 5 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சேல்ஸில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த காலகட்டத்தில் வெளியிட்டாங்க, புழக்கத்தில் எப்போ இருந்துச்சுன்னு. 1970 வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 5 ரூபா நோட்டு. ஜெகநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கவர்னர் இருக்கும்போது கையெழுத்து போட்டிருக்காங்க. 55 55 92 54 நம்பரெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த நோட்டு கிட்டத்தட்ட வெளியிட்டு வந்து பார்த்திங்கன்னா 56 வருஷம் ஆயிடுச்சுங்க நோட்டு வெளியிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா டேமேஜ் எங்கேயுமே கிடையாது. ஒரே சீரியல் தான். அதாவது ஒரே சீரியல்னால தான் இந்த டேமேஜ் இல்லாமல் அழுக்கு படியாமல் அந்த பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 மானு போட்டிருக்குங்க. ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் கிளியராக இருக்குது. எங்கேயுமே அழுக்கு படியாது, கரை படியாது. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நோட்டு பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 5 ரூபா நோட்டு. ரெண்டாவது நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீரியல் நம்பர் தான். 55 92 53 55 ஒரே சிக்னேச்சர் தான். நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்டரும் சரி, எங்கேயும் சரி, கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகிருக்காது, அழுக்கு படிஞ்சிருக்காது. நோட்டு பார்த்திங்கன்னா அதோட தன்மை கொஞ்சம் கூட மாறாது. அந்தளவுக்கு கண்டிஷன் நல்லாயிருக்கும். பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பின்னாடி திருப்பி ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் கலெக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கரெக்டாக கூட வீடியோ போட்டிருவோம். சிங்கிள் நோட்டு நிறைய பேர் கேட்டிங்க. சிங்கிள் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸ்ட் நோட்டு இல்லை, யூஎன்சி நோட்டு சூப்பர் கண்டிஷன் இருக்கனால கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன வித்தியாசம் இருக்க தான் செய்யும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நோட்டு 55 55 92 55 நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இந்த நோட்டு எல்லாமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எங்கேயுமே இந்த 5 நோட்டில் எங்கேயுமே கலர் அழுக்கு படியாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து யூஎன்சி கண்டிஷனில் தான் ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஈஸ்ட் நோட்டு தான் அதிகமாக கிடைக்கும். ஈஸ்ட் நோட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. நோட்டு பார்க்க இப்போ இந்த என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎன்சி பார்த்துட்டு ஈஸ்ட் நோட்டு பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பல இது யோசிப்பாங்க. என்கிட்ட வந்து ஈஸ்ட் நோட்டு ரொம்ப கம்மி தாங்க. இந்த நோட்லலாம் ஈஸ்ட் நோட்டு ரொம்ப கம்மி தான். யூஎன்சி தான் இருக்குது. நம்மள்ட்ட கட்டு இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரை ஒரு நோட்டு வந்து பழமை மாறாமல் அப்படியே இருக்கணும். ஏன்னு கேட்டால் ஈஸ்ட் நோட்டு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ இன்றைக்கி இருக்க 100 ரூபா நோட்டு புழக்கத்தில் வரும் காலகட்டத்தில் நோட்டை நிறுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்குன்னு அந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் 1970 இந்த 5 ரூபா கட்டு அப்படிங்கும்போது அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்துருப்பான்னு பாருங்கள். ஏன்னா 500 ரூபா கட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். ஆனால் அந்த கட்டை வந்து எடுத்து வச்சுருந்துருக்காங்க. 5வது நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே தான். 55 92 52 அதாவது கீழே இருக்கிற நோட்டு வந்து பாருங்கள் 50, இது 52. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக தான் இருக்குது. 60 வரை ஒரு 10 நோட்டு இருக்குங்க. நம்ம 5 நோட்டு தான் வீடியோ சேல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். ஆனால் இந்த நோட்டு புழக்கத்தில் இல்லாத ஈஸ்ட் நோட்டுங்க. ஈஸ்ட் இல்லாத கண்டிஷன் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கட்டை இருந்து பிரிச்சுருக்காங்க. ஒரு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு 2 நோட் டேமேஜ் ஆச்சுன்னா கட்டை பிரித்து வைக்கிறது தான் இந்த மாதிரி விற்கிறது. ஏன்னா கலெக்ஷன் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பேர் வந்து 1 நோட்டு 2 நோட்டு தான் கேட்பாங்க. ஒரு சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டு பிரிக்கக்கூடாது, கட்டாகவே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கலெக்ஷன் இருக்குங்க. எப்போதுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான கலெக்ஷன் இருக்கும். இந்த 5 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணுங்கள், கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்.